கிரீனிஷான ஒரு ஏரியா, தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த 2 தென்னை மரங்கள் நிறைந்த பகுதிக்கு நடுவுல தான் இந்த ஒரு அழகான ஒரு ஆறு ஓடுது. இங்கதான் வந்து நம்ம ஜாலி ப்ரோக்ராம் வந்து டூர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பிளேஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம பொதிகை டிவில, இது ஜாலி டூர். இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட், இந்த ஒரு அழகான வீட்டை பார்க்கும்போது என்ன தோணுது? இன்னும் ஒரு சினிமா ஷூட்ல செட் போட்ட மாதிரி இருக்கு. சினிமா ஷூட்ல செட் போட்ட மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பழைய படங்களை எல்லாம் பாத்துருப்போம், இல்லைன்னா நம்ம புக்ல எல்லாம் பாத்துருப்போம். இப்போ வந்து நம்ம ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்திருக்கோம். ரிசப்ஷன் ஹால்ல வந்து நம்ம வரவேற்பதற்காக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, ஒரு டீபாய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ரூம்குள்ள போக போறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப நம்ம இந்த ரூம்குள்ள வந்திருக்கோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை வந்து நான் சொல்றதை விட நீங்க டைரக்டா இப்ப லைவா பாத்துட்டு இருக்கீங்க. இதுல கட்டுறீங்களா? இது ஆமா, இது கட்டலங்க. இப்ப நீங்க ஒரு மத்த கட்டலுக்கு ஒரு ஸ்டீல் கட்டலுக்கு போனாலும் மத்த காஸ்ட்லியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கட்டல் இது எப்படின்னா இருக்கிற மூங்கில வச்சு இருக்கிற டோட்டல் நாங்க இந்த ஒண்ணுமே இல்லைங்க. டோட்டல் மூங்கில் இருந்தாங்க அவை வீட்டுல வந்து நாங்க இப்படி பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நந்தினி, இப்ப வந்து நம்ம நகர்ப்புறங்கள்ல பார்க்கும்போதும் இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஐயோ, நகர்ப்புறத்துல இந்த வெயில் காலத்துலதான் வந்து இப்படி உட்காரவே முடியாது. இந்த மாதிரி ஒரு வுட் வீட்டுக்குள்ளதான் இப்படி உட்கார முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்கு எனக்கு. சார், இப்ப வந்து இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாதா? அதாவது மற்ற கட்டளை விட இது வந்து கொஞ்சம் நல்ல கூலிங்காக இருக்கும். இதுல வந்து நம்ம நெட்டை போட்டு படுத்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கமும் நல்லா வருங்க. ஏன்னா மூங்கலுக்கு உண்டான குணம் என்னன்னா, மூங்கல் வந்து கிரீன் கோல்டுங்கிறாங்க. கடைக்காரங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மூங்கல் கிரீன் கோல்டுங்கிறாங்க. அந்த மூங்கல்ல செய்யப்பட்ட பர்னிச்சரோ, அந்த மூங்கல்ல செய்யப்பட்ட கட்டல்களோ, மற்றதெல்லாம் நீங்க அந்த ஹவுஸ் வேர்ஸ், பர்னிச்சர், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. சார், இது என்ன சார் கையிலெல்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் காட்டியிருக்கீங்க? இப்ப நார்மலா பாத்துட்டீங்கன்னா எல்லாமே இரும்பேணி தான் வைப்பாங்க. ஆமா, இரும்பேணி. இல்லைன்னா வந்து அந்த சிமெண்ட்ல இப்ப அதையும் பயன்படுத்தி அது தேவையில்லாம வெட்டி செலவு நம்மளுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒண்ணும் இல்லைங்க, 2 காலை நிறுத்த வேண்டியது, 2 கட்டைகளை நீங்க நடுவில் போட வேண்டியது. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏறும் போது நீங்க வெறுங்கால் ஏறணும்னு வச்சுங்க, செருப்பு விட்டு போட்டு அந்த அக்குபஞ்சர் பிரஷர் கிடைக்கிறது இல்ல. இது வந்து என்ன வெறுங்கால் ஏறி பாருங்க. உண்மையுமே வெறுங்கால நீங்க நடக்கும் பொழுது நீங்க சொன்ன அந்த சேம் அது வரும். இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து நம்ம சொல்ல போனா நீங்க சினிமால மட்டும் தான் பாத்துருப்பீங்க. இப்பதான் நீங்க லைவ்ல பாத்துருக்கீங்க நம்ம பொதுக்கி ஒரு ஜாலி டூர்ல. நந்தினி வாங்க. எக்ஸலன்ட் ஷாட் நந்தினி. மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீட்டினுடைய மேல் ஃப்ளோருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ரிவர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரிவர் நம்ம எங்கேயாவது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. நம்ம இந்த எக்கோ கிரீன் அக்ரி டூரிசம் இங்கதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன். எப்படி ரொம்ப தத்ரூபமா ரொம்ப இயற்கை சார்ந்த இந்த மாதிரி அமைச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம் இதுக்கு? இல்லைங்க, இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு
விவசாயி ஒரு நிலத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்தாலே போதும். ரொம்ப அதிகமா செலவு பண்ணி வெளியிருந்து மெட்டீரியலை கொண்டு வந்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல இப்படிதானே பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல எப்படி பண்ணாங்களோ அந்த வாழ்க்கை முறை தான் நம்ம இப்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறோங்க. கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாக்கு தப்பைங்க. இதெல்லாம் பாக்கு தப்பைங்க, பாக்கு மரம் தப்பை. ஆமா ஆமா. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது லைஃப்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் கிடைக்கும். இந்த பில்டிங்கோட லைஃப்னு பாத்துட்டீங்கன்னா 10 வருஷம். அதுக்கப்புறம் மேட்ச போற ஓலை இப்ப வேண்டியது இல்லை. இப்ப ஒண்ணுக்கு நீங்க தொடர்ந்து, ஏன்னா ஓலைக்கு வந்து நெருக்கமா இருக்குது தென்னை ஓலை. 10 வருஷத்துக்கு எந்த மலையிலையும் தாங்க உள்ள ஒரு சொட்டு தண்ணி வராது. அந்த தண்ணி வராது. அப்ப இதுக்கு முன்னாடி இது வந்து என்ன பெட்ரூமுங்களா சார்? ஆமாங்க, இது வந்து பெட்ரூம்ங்க. இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஃபேமிலி 4-5 பேர், ஒரு 3 பேர் 4 பேர் இத படுத்துக்கலாங்க. இது வந்து ஸ்டீப்பா இருக்குதுன்னு வைங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் மாதிரி. இதுல ஏன் வந்து ஸ்டீப்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரமிட் ஷேப்ல ஏறக்குறைய கட்டியிருக்கு. கரெக்ட். சில்வாஸ் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது குறுகுறுன்னு இருக்குங்க. அப்ப ஏசி போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் ஏசியே தேவையில்லை. அது யாரு வேணாலும் பண்ண சொல்ல போனா இதுக்கு வந்து செங்கல் தேவையில்லை, சிமெண்ட் தேவையில்லை, மணல் தேவையில்லை, கம்பி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாம நம்ம தோட்டத்துல விளைந்த ஒரு பொருட்களை வச்சு வீடு கட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம எக்கோ டூரிசம், அக்ரி டூரிசம் டெவலப் பண்றதுக்காக இப்ப நம்ம பாபு வந்து ரொம்ப அழகா இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டிருக்காரு. இந்த வீட்டினுடைய இன்னும் பல பகுதிகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. என்ன பொழுது முடிக்கலாம். என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் இவையோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. பழங்களோ 11. இந்த இடத்துக்கு வந்து வெளியிருந்த காத்து நல்லா வருது, வெளிச்சம் வருது. ஜன்னல் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் இந்த பகுதியில் இருக்கா? கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லலான் இருந்ததுங்க. இது என்னன்னா, நாங்க இந்த வீட்டுக்கு இந்த மேல் கூரைக்கு ஜன்னல் எப்படி வைக்கலாம்னு பயங்கரமா யோசனை பண்ணி பார்த்தா எங்களுக்கு வந்து புலப்படல. அப்போ என்னன்னா, இப்படி ஒரு சிஸ்டம் வச்சா எப்படி இருக்கா? இது ஒரு ஸ்மால் டெக்னிக் தான். இது யாரு வேணும் பயன்படுது. இப்ப பாருங்க, ஜன்னல்ங்கிறது இதுதானுங்க. இதுதான் ஜன்னல். இந்த ஜன்னல் எப்படி நீங்க ஓபன் பண்ண? ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு கயிறுங்க. இந்த கயிறு வந்து நைலான்ல இருக்கலாம், இல்லாட்டி போனா இந்த இதுல இருக்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா விரிச்சு விட்டுக்கலாம். சூப்பர், எக்ஸலன்ட். இதுதான் வந்து ஜன்னல். இது வந்து என்ன சொல்றது, இயற்கை முறை சார்ந்த ஒரு ஜன்னல் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம உட்காந்து இப்படி பேசிட்டு இருப்போம். இந்த ஜன்னல் வெளியே அப்படி காத்து வாங்கி, அதான் அதாவது இந்த ஜன்னலுக்கு வந்து நீங்க பெருசா செலவு பண்ண போறது இருக்கு. இது வந்து இண்டிஜினியஸ், அதாவது இங்க இருக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ண ஒரு ஜன்னல் வைங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி நகர்ப்புற ஜன்னல்கள் எல்லாம் அப்படின்னா வாய்ப்பே இல்ல. கிராமப்புறங்கள்ல நீங்க அதுவும் சொல்ல மாதிரி எக்கோ டூரிசம்ல தான் இந்த ஜன்னல் இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஆபீஸ்ல கரெக்ட் இந்த மாதிரி வென்டிலேஷன் போட்டிருப்போம். அதுக்கு கிரில் வச்ச டோர் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல இந்த கொசு வலையெல்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசு தொல்லை எல்லாமே வந்து ரொம்ப இயற்கை சார்ந்த முறையில் இருக்கு. இந்த ஜன்னல் எப்படி இருக்கு? ஜன்னல் சூப்பரா இருக்கு சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவர் ஜன்னல் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இந்த ஊர்ல இந்த ஒரு ஓட்டைகளுக்கு ஜன்னல் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். பார்த்தா இவ்வளவு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு உண்மையாலுமே இந்த ஜன்னல். அழகான ஒரு ஜன்னல். இந்த ஜன்னல் மட்டும் இல்ல, இன்னும் இந்த வீட்டுல வந்து நிறைய பகுதிகள் கலை நுணுக்கோட எக்கோ ஃப்ரெண்ட்லில, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு இதான் வந்து உருவாக்கி இருக்காரு நம்ம பாபு. இப்போ இன்னும் தொடர்ந்து இந்த ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம் வாங்க. வீட்டினுடைய உட்பகுதி எல்லாமே பார்த்தாச்சு. இனி வந்து அடுத்தது வந்து இந்த டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பொதுவா டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு உள்ளதான் வச்சிருப்பாங்க. ஆமாங்க. இது வந்து நீங்க இயற்கை சார்ந்த முறையில் அப்படி வெளியே வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஏன் வெளியே வச்சிருக்கீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள சாப்பிட்டு பழகிட்டாங்க.
இது ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது வெளியே வந்து ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டா ஒண்ணு வந்து எக்ஸசைஸ், இன்னொன்னு வந்து மனசுக்கு ரிலாக்ஸ். இப்ப இந்த மாதிரியான டைனிங் டைனிங் இதெல்லாம் லோ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இது வந்து என்னன்னா ட்ரீ டாப் மாதிரி இருக்கு, மேல ஏறி போய் உட்காந்து சாப்பிடலாம். இதுல அதாவது இது கீழே வைக்காம இது வந்து மேல ஏறி போய் இது மூன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறோம். ஓடுது வந்து இங்கேயே லோக்கல்லேயே கிடைக்குது, ரோட்ல வச்சு இதை நாங்க பண்ணிருக்கிறோம். நல்லா இருக்குது. அதையும் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகரோடைய சிலை வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திடீர்னு நைட் நேரத்துல யாராவது வந்தாங்கன்னா பயந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா வந்து வடிவமைச்சிருக்கீங்க. இதனுடைய இந்த வரிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே ரொம்ப இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. சார், இப்ப இந்த சிலைகள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழங்காலத்து சிலைகளுமே வந்து நம்மளுடைய இந்த கால இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சிலைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க? சிப்பரிகள் சிலை இருக்குதுங்க. சிப்பரிகள் சிலை நீங்க பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எக்கோ டூரிசம், இந்த அக்ரி டூரிசம் சார்பா வந்து இப்ப நம்ம வந்து இங்க தங்குறோம் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு மேல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்கள் கூட ரொம்ப இயற்கையாவே அமைச்சிருந்தீங்க. அப்புறம் ஒரு டைனிங் ஹால் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஆறு ஓடுது. இந்த ஆறுல கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் எப்படி மீன் பிடிச்சிக்கலாங்க, குடிச்சுக்கலாம். மாட்டு வண்டி பயணம் இருக்குதுங்க. அவங்க தக்காளி வேணும்னா அவங்களே போய் தக்காளி பொரிச்சுக்கலாங்க, கத்திரி பொரிச்சுக்கலாம், பந்தல் பாவையில இருந்து பாவை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் விவசாயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்க போறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனும் இது எல்லாமே நல்லா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். இயற்கை வந்து நம்ம போற்றி பேணி காக்கணும். அதாவது நம்ம பொதுவாக டூர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஜாலி டூரா போவோம். ஆனா இப்ப இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலி டூர் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது முதல் பாயிண்டாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த முறையில் நம்ம வந்து நம்ம குடும்பத்தோட இந்த கோடை காலமாகட்டும் இல்ல எந்த ஒரு காலமாகட்டும் செலவழிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா புத்தி கொள்முதலாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்கோ டூரிசம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல சேத்துமடை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு காட்டு பகுதியில வந்தோம்னா நீங்க இந்த எக்கோ டூரிசம் ஸ்பாட்டுக்கு வரலாம். Yeah.